ஹாய், வணக்கம். I believe started 1 2 3 4 I guess started. Yes, it started. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சஸ்திரிகா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்தர் சந்திரசேகரன், லாய்ஸ் ஃபட்மேன். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் சாரி ஆஸ் யூஷுவல் லிட்டில் லேட், பட் இட்ஸ் லைக் ஸ்டார்டிங் ப்ராப்ளம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஏதாவது ஒன்று புசு புசுன்னு இறங்குது. ஸோ தட்ஸ் வை லிட்டில் லேட். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாருக்கும் இனிய ஃப்ரெண்ட்ஷிப் டே நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த beautiful day, there is no better relationship than a friendship அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆன் திஸ் டே. எல்லாரையும் உங்களை இந்த நாளில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி. செகண்ட்லி, இந்த பர்டிகுலர் லைவ் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும்னு நினைக்கிற சில பல விஷயங்கள். நேச்சுரலி உங்களுக்குள்ள சில ஓடிட்டுருக்கிற கேள்விகள் என்ன இருக்குன்ற என்னுடைய அனுமானங்கள், அது போக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக பேசுவோம். அண்ட் பிஃபோர் டு தேட், லெட் மீ ரியலி தேங்க் சர்டன் பீப்புள் ஆன் த ஹோல். இந்த பர்டிகுலர் லைவில் வந்து ஐ வுட் ரியலி லவ் டு thank few people and to explain few things also. So before let me get into it. Actually first foremost thing வந்து certified rascals அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் and a Facebook channel people, fantastic people, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். I was watching them இந்த கொரோனா பீரியடில். ஏகப்பட்ட பேர் எப்படி சொல்கிறது, அதாவது சேனல் உடைய யூசேஜ், சேனலோடைய பர்பஸு, சேனலோடைய இன்டென்ஷனு, இது எல்லாருமே சில பேர் சேனல் நடத்துகிறதுலே கண்டுபிடிச்சிடலாம் அதோடைய கோர் இன்டென்ஷன் என்னென்னு. அது மாதிரி குரூப் ஆஃப் சேனல்ஸ் வந்து இந்த 4 மாதத்துக்குள்ளே சும்மா பட்டுன்னு வேறு லெவலில் சேனல் ஓப்பன் ஆச்சு. இதில் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இந்த இடைப்பட்ட இந்த 2 வாரத்தில் நாங்கள் ஒரு பிரச்சனையில் ஃபாலோ ஆனோம். ஐ மீன் பிட்வீன் மீ அண்ட் வனிதா விஜயகுமார் ஆர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஆர் இந்த இஷ்யூ. இந்த பர்டிகுலர் இஷ்யூலேயே ஒரு 30 சேனல் ஓப்பன் பண்ணிட்டானுங்க எங்களை கழுவி ஊற்ற. ஸோ சேனலோடைய கோர் இன்டென்ஷன் என்ன, சேனலோடைய பர்பஸ் என்ன, அந்த மாதிரியான ஒரு சேனலை பப்ளிக்கோடைய பார்வைக்கு எதுக்கு அவங்க எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது எப்போவுமே இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஆஸ் அ ஸ்பெக்டேட்டர்ஸ் நம்மள மாதிரியான ஆட்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இவங்க என்ன 3 புதுசாக ட்ரை பண்ணுறானுங்க, இவனுங்க ஒர்க் ஒன்று ஏதோ ஒன்று ஜிமிக்காக ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகலைன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுப்பாங்க. இல்லை அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்டரை ஒரு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு அப்ஜெக்டிவை வச்சுக்கிட்டு சேனலை ஓப்பன் பண்ணுவாங்க. சர்டிஃபைட் ராஸ்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது என்னென்னா, ஐ வாஸ் லிட்ரலி ஒண்டரிங், இவங்க வந்து யூஷுவல் ஃப்ளோவிலேருந்து கொஞ்சம் அன்யூஷுவலான ஒரு அட்டெம்ப்டை எடுத்து, அது ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களுடைய நான் வந்து அந்த சேனல் அவங்க பண்ண அட்ராசிட்டி என்னென்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட சம் ஆஃப் டைம் ரீச் ஆன உடனே இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. எனக்கு இவங்க இன்டர்வியூ பார்க்கும் போதெல்லாம் ஒன்று தோணுச்சு, இது ஏதாவது ஒரு சேனலில் எடுத்து இவங்களை கலாய்ச்சிட போகிறாங்களோன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி வித்தின் த ஷார்ட் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு கார்ப்பரேட் லைஃப்பை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெவலில் நமக்கு வந்து ஃபன்னை கேரண்டீடாக என்டர்டெயின் பண்ண ஒரு சேனல் வந்து சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ். ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, அவங்க ஆரிஜின் கதையை அதை ஃபாலோ பண்ணுறவங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தே ஹாவ் மிஸ்டர் அரவிந்த் அண்ட் சுதீர் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை வந்து, அதாவது ஹவு டு ஏதாவது உருப்படியாக ஒன்று செய்யணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது அப்படின்னு முடிவு பண்ணி அதில் அவங்க பண்ண ஆரம்பித்தது தான் இந்த சேனல்னு சொல்லி, அதை வந்து எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பில் வந்து அவங்களால இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை வாட்ஸ்அப்போடைய அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கணும், இல்லை
இல்லை ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. அதை நான் முதல்ல இருந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன். when I see to this எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஓகே இவங்க வந்து ஒரு விஷயத்தில் கிளாரிட்டியாக இருக்காங்க. மக்களுடைய டேட்டா கார்டு வந்து எவ்வளோ, ஐ மீன் வைஃபை இல்லாத, அதாவது இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஒரு எலைட் க்ரௌடு மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுடைய ஒரு காமன் மேனுடைய ரெக்குவயர்மெண்ட் இவங்களுக்கு தான் கிடச்சிருச்சேன்றதுக்காக எலாபரேட்டடாக பிடிச்சதெல்லாம் செஞ்சு அப்படிலாம் இல்லாமல் எது மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எவ்ரி ப்ராடக்ட் ரிலேட்டட் கை பர்சன் இஸ் எண்ட் ஆஃப் த டே இஸ் how to say a consumer மாதிரி தான். ஸோ தே ஜென்ரலி வாட் தே டூ, அவங்க அந்த பொசிஷனில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணதுனால தான் ஃபென்டாஸ்டிக்காக மக்களை செம்ம சூப்பராக என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஐ வாஸ் ரியலி என்ஜாய்ட் த வே ஹவு தே ஆர் டூயிங் ஆல். ஸ்பெஷலி என் தானே தலைவன் லோகேஷ் அண்ட் என் மதிப்புக்குரிய மேனேஜர் ஸ்ரீதர், சுதீர் பிரதர் அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் இருக்கிற மற்ற ஸ்டார் காஸ்டிங்கில் ஜார்ஜ் பிரதராக இருக்கட்டும், விஸ்வா பிரதராக இருக்கட்டும், அவர் பேர் என்ன அலுகுனி, ஐ மீன் ஹெச்ராஜ் அலுகுனி பிரதராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஆன் த ஹோல் ஹவு தே ஹவ் made the channel, I mean the contribution to the channel was fantabulous, super. I really wish thank all the people. இது வந்து just because of நான் அந்த லாஸ்ட் பார்ட்ல இருந்தேன், அந்த கதை இன்னும் quite interesting. பட் அதுக்கு முன்னாடி இவங்க கூட இருந்தேன்றதுனால இதை சொல்லலை. டு பி வெரி ஹானஸ்ட், அவங்களுடைய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ரியலி சூப்பர். அண்ட் அவங்களுடைய யூனிக் வே ஆஃப் என்ன சொல்கிறது, கனெக்டிங் பீப்புள், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பாஸ்வேர்ட் மேட்ரு தான். அந்த பாஸ்வேர்ட் மேட்ரை வந்து அதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சைகளை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு லெவல் ஆஃப் அட்ராசிட்டி பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். ஸோ ஐ ரியலி விஷ் அண்ட் தேங்க் த ஹோல் டீம். ஸ்பெஷலி என்ன சொல்கிறது, அந்த டீம் வந்து சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரோடு வந்தால் அவங்க கூட படம் பண்ண ஐம் வெரி மச் happy to be a part of the team to work with them, especially. பட் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிஎன்சிக்கு கொஞ்சம் அந்த மாதிரி லெவலில் யோசிச்சிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் வந்து போட்டுட்டு வேறு மாதிரியான கண்டென்ட்டில் உட்காந்துருக்கும் போது தே ஆர் கிவிங் அ டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஸ்டைல். எப்போவுமே ஒரு வித்தியாசம் தேவைப்படும். பட் அது வந்து எல்லா ஜென்டர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் தேவைப்படணுன்றது தான் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் எல்லா டைம்லையும் பார்க்குறது. So we are expecting a lot from Certified Rascal because now you became very much required digital platform for YouTube. YouTube உங்களை தேடுது, யாருப்பா இந்த Certified Rascals. என்ன கேட்டால் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் Certified Criminals ஆகிடுவீங்க இப்படியே எல்லா சர்ச்சையும் தொட்டிங்கன்னா. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த டீம் வந்து என்னை வந்து பேக்கெட் பண்ணி உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து அந்த லாஸ்ட் பிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் நான் எதுக்கு பஞ்சாயத்துக்கு போனேன்னு எனக்கே தெரியாது. பஞ்சாயத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு பாஸ்வேர்டு பிரச்சனைக்காகன்றது. Indeed it was very nice. I like the whole team connectivity and especially பாஸ்வேர்டு பவித்ரான்றது இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் டாக் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பவின்ற அந்த இதில் இன்ஃபேக்ட் நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது the way how it was goes, it is like really you guys really rocking. I seriously wish உங்களுக்கு உண்மையிலேயே இந்த பர்டிகுலர் சேனலில், அதாவது பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, somebody will say that ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரியான விஷயம் பண்ணும்போது I really pursue my passion. இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி நான் எடிட்டிங்கோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களோ நான் பண்ணி மக்கள் முன்னாடி எங்களுடைய திறமையை வந்து I'm just trying to showcaseன்னு சொல்லுவாங்க. பேஷன்லேயே வந்து இந்த மாதிரி கிடைக்கிற அந்த கேப்பில் அவங்க உண்மையிலேயே அவங்க ஸ்கில்லை காமிக்கிற இந்த மாதிரியான பீப்புளை வந்து we need to really encourage them, motivate them because it is not that easy. ஒருத்தங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக திங்க் பண்ணுறது, மெனக்கிறது, இது எல்லாமே அதே வேலையாக பண்ணுறவங்களுக்கு அது வேறு வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வேலையில் நடுவில் இதை வந்து செய்யணும்னு நினைக்கிறது இருக்குது பார்த்தீங்க, அந்த மனசு தாங்க கடவுள். அதனால் ஸோ ஐ ரியலி தேங்க் த ஹோல் டீம் அண்ட் இன்டீட் ஐம் ஆல்வேஸ் லோகேஷ்க்கு ஒரு பிரச்சனைனா எங்கே இருந்தாலும் நான் வந்து நிற்பேன். அப்படி ஐ வாஸ் வெரி fascinated seeing his acting. I understand that. எனக்கு சுதீர் பிரதர் கூட சொல்வார், லோகேஷ் எல்லாரும் ஃபன்னாக தான் பார்த்துருக்காங்க, அவருக்கு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்குன்றாங்க, அதையும் பார்க்க ஆசைப்பட்றோம்.
So soon would love to work with the entire team and really editing and in the whole content la vandu editing is playing the director role. So I wish Arvind is understanding the pulse of the audience. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ தட் வில் பி வெரி நைஸ் அண்ட் ஸ்பெஷலி ஐ தேங்க் த ஹோல் டீம். இந்த ஹோல் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நான் ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து அவங்க என்னை அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா, நீங்களும் ஒன்ஸ் யூ வாஸ் ஐடி பர்சன்றதுனால மறுக்கா சொல்லு அப்படின்னு, யூ வாஸ் ஐடி மறுக்கா சொல்லு அப்படின்னேன். யூ வாஸ் ஐடி சொல்லுங்கய்யா, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கய்யா. ஏன்னா முழு நேரம் வனிதா வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ணுறவனே முடிவு பண்ணிட்டானுங்க, இது மாதிரி ஏதாச்சும் சொன்னால் தான் நம்புவானுங்க போல் இருக்குன்ட்டு. ஸோ தே ரியலி given a space, knowing that I'm also from an IT backdrop என்றதும் புரிஞ்சுக்கிட்டு, and they have given me a space for doing justice for the following content. I hope you guys நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஃபீட்பேக்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த கால்ஸ் எல்லாமே. இண்டஸ்ட்ரியில் இப்போ நான் நான் உள்ள இப்போ இதை ஷேர் பண்ணும் போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இத்தனை ஆர்டிஸ்ட்டு, டேரக்டர்ஸு, டெக்னீஷியன்ஸ் வந்து பார்க்குறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, சாந்தனு பிரதராக இருக்கட்டும், நிறைய டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே உங்களை பாராட்டினாங்க. ஐ வுட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு thank the whole team on behalf of the film fraternity crowd. So it was really a pleasure being a part of the channel, and other than that it is really quite interesting to be a சொல்கிறது இந்த மாதிரியான கண்டென்ட்டை இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஏதாவது நிறையா ஹெவியாக மாஸாக ஏதாவது இருந்ததுன்னா எனக்கும் கொடுங்க. ஐ வில் ஆல்சோ டூ மை த ரோல் பெஸ்ட். கடைசியில் என்னையும் நடிக்க வச்சிட்டிங்க. ஸோ தேங்க்யூ. நான் ஏன்னா ஆக்சுவலாக சினிமாக்குள்ளே வந்த பீரியட்லேருந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன். அதாவது என்னென்னா, இது வந்து நான் இப்படி சொல்கிறேனே, அப்புறம் இதை ஒரு சர்ச்சையாக்கிறாதீங்க. காசு இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்ற பேச்சு வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் நடிக்கலாம் வரவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் இன்டீட் எல்லா புகழும் என் தாய் வனிதாக்கே. ஸோ அந்த புகழுக்காக வர வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஐ சின்சியர்லி yet again thanks all. So this is first thing that which I would love to convey. So happy friendship day, the new era begin அப்படின்ற மாதிரி my YouTube channel Fat Man Facts, குண்டு பையன் உண்மை கதை அப்படின்ற மாதிரி Fat Man Facts இந்த டைட்டிலுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், the reason behind why I have chosen this title. அதாவது இப்படி ஒரு டைட்டில், இப்படி ஒரு சேனல், இதோடைய பர்பஸ் என்னென்னா, பொதுவாக எனக்கு யூடியூப் சேனலோட நான் உங்களுக்கு இப்போ ஜோக்ஸ் அப்பார்ட்டில் சொல்லணும்னா சர்டிஃபைட் ராஸ்கலுக்காக ஒரு இன்டென்ஷன் இருக்குது, ஒரு நல்ல விஷயத்தை கன்வே பண்ணுற, அதாவது மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வெரி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு லீனியர் லைன் எடுத்து அதை அந்த லீனியரில் அழகாக அவங்க டெலிவரி பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேனல், குறிப்பாக இந்த கொரோனா டைமில் சேனல் பார்த்தீங்கன்னா, குக்கரி சேனலாக இருக்கட்டும், மேக்கப் ஷோஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சேனல், அந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல் ஓப்பன் பண்ணதில் இப்போ ஐ மீன் தெர் ஆர் லாட் ஆஃப் குட் சேனல்ஸ். ஐ மீன் சொல்ல எந்த சேனல்லையுமே வந்து அண்டர் வேல்யூவும் பண்ணல, அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல. பட் த கோர் இன்டென்ஷன் என்னென்னா, நீங்கள் எல்லா சேனல்லையும் நல்லா பாருங்கள், இன்னொருத்தங்களுடைய திறமையை வியாபாரம் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்களுடைய பொருளை விலை பேசுவாங்க, இன்னொருத்தங்களுடைய என்ன சொல்கிறது செல்லிங் பாயிண்ட்டை இவங்களுக்கு இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப்டு க்ரௌடில் வந்து தே வில் மேக் மணி. இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா போகும்போது அஃப்கோர்ஸ் அந்த சேனல் ரன் பண்ணுறத அந்த ப்ரொடக்டிவ் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக ஆப்வியஸ்லி தே வில் கோ ஃபார் ஆட் ப்ரொமோஷன்ஸோ இல்லை ஆடோ இல்லை அந்த மாதிரியான பல விஷயங்கள் அதுக்குள்ளே இன்டெகிரேட் ஆகி அது அது ஆரம்பத்தில் இருந்த அந்த பியூட்டி ஆஃப் த ப்ராடக்ட் எனக்கு சர்டிஃபைட் ராஸ்கல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு, அந்த டீமே ரொம்ப பிடிச்சதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அவங்க வந்து என்னை வந்து ஒரு வேளை இப்போ இவருக்கு வந்து மிகப்பெரிய க்ரௌட் அட்டென்ஷன் இருக்குது பார்க்குறாங்க, அது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களை வந்து தம்ப்நெயிலில் போடணும். இப்போ எங்களை வச்சு பிஹைண்ட் நோட்ஸ் கலாட்டா இந்த மாதிரி எத்தனை இது பண்ணும்போது தம்ப்நெயிலும் டைட்டிலும் எங்களை வச்சு போடும் போது சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் தே ஆர் அப்சல்யூட்லி ப்ரொஃபஷனல். அவங்க அந்த இடத்துல தான் காமிச்ச இடம். அதுதான் ஐ வாஸ் வெரி வெரி மச் இம்ப்ரெஸ்ட். அவங்க கடைசி வரைக்கும் இதை வந்து ஒரு சேனலில்
புல்காகவோ இது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் மட்டும் இல்லை, அது அட்லீஸ்ட் ஒன்ஸ் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுன்ற அந்த அந்த பாயிண்டெல்லாம் பார்க்காம சும்மா காமிக்கணும்னு நினச்சி அதுக்கு வந்து ஒரு புல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் பண்ணாமல் they are very professional. They didn't let my face or any information that I am acting ஒரு சர்ப்ரைஸாகவே கொண்டு வந்து அதில் என்ன நியாயமாக கிராஸ் ஆகுதோ அது போதும்னு நினைக்கிறதும். ரெண்டாவது they are doing it not like any nonsense of publicity அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போகிறதும். ஸோ இந்த சேனல் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஓகே, இவங்க ஒரு டாஸ்க் எடுத்து கார்ப்பரேட் லைஃப்பை வந்து என்டர்டெயினாக காமிக்கணுன்றதை ஒரு டாஸ்க்காக எடுத்து அதை பண்ணாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஆன்கோயிங் இஷ்யூ அதை எடுத்து ஃபன் பண்ணுன்றதுக்காக இதை பண்ணாங்க. இப்போது நான் சேனல் ஆரம்பித்ததோடைய ஒரே நோக்கம் என்னென்னா, இப்போ வெங்கட் சுபா சார், சித்ரா லக்ஷ்மணன் சாரோட சேனலாக இருக்கட்டும், வேஸ்ட் பேப்பர்னு மனோபாலா சாராக இருக்கட்டும், இல்லை என்னோட பிரதர் சாந்தனு பிரதருடைய கொக்கோ, இவங்கெல்லாம் வந்து அழகாக அவங்களுக்கான ஸ்கில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதத்துலேயும் அவங்களுக்கான க்ரௌடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்லி என்னுடைய சேனலோடைய நோக்கம் இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வி ஆர் வெரி கிறிஸ்டல் கிளியர். வி ஆர் ஆக்சுவலி ஃபார்மிங் எ டீம். நிறைய வேலை டெக்னிக்கல் ஸ்கில்ஃபுல்லான பீப்புளை ஹையர் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேனலாக எந்த சர்ச்சை, டு பி வெரி ஹானஸ்ட், இந்த 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 இப்போ இந்த சோ கால்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சர்ச்சைக்குரிய டாக்ஸ்ன்னு, வனிதா விஜயகுமார் டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை யார் எந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய டாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பேசுகிற சேனல் கிடையாது அது. அந்த சேனல் அதுக்காக நீங்கள் உடனே இந்த எல்லாரும் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 10 நாளில் ஒரு 10,000 தடவை கேட்டது வந்து இந்த EIA பற்றி பேசுங்க, 2020 பற்றி அப்படின்னு ஏகப்பட்ட பேர். ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் ஒரு 46 பேஜ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் ஃபுல்லாகவே முடிக்க முடியல. ரெண்டாவது, ஒரு திடீர்னு ஒரு நாள் வைரலான ஒரு ஃபீமேலோடைய இன்டர்வியூவை பார்த்துட்டு உடனே எக்ஸைட் ஆகி அதில் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதோ, இல்லை இப்போ மதன் கௌரி மாதிரியான பிரதரோ இல்லை நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க இதையே வந்து நல்லா ஒரு டாக்கர் ரைஸ் ஆகும் போது அதை ரீஎம்பசைஸ் பண்ணி பேசுகிற விதமோ அந்த மாதிரியான ஸ்டைல் இல்லாமல், என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல EIA பாதிப்பு அப்படி ஒன்று இருக்குன்னா அதை எப்படி ரொம்ப எளிய முறையில் மக்களுக்கு கேள்வியாக கேட்கணுன்ற கேள்விகளுக்கான ஃபார்மேட்டில் ஏன் இது இவ்வளோ நாய்ஸாக ஆக்க முயற்சி நடக்குது, இல்லை உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி அப்படி ஒரு விஷயம் இருக்கான்றத வாய்ஸ் அவுட் பண்ணணும். ஆனால் என்னால் இந்த 11ஆம் தேதிக்கு மேலே முன்னாடி பேசி ஆச்சு போச்சு இல்லை. நான் வந்து ஒரு சில எக்ஸ்பர்ட் லெவல் பீப்புள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், PhD பீப்புள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் வலைதளத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு அத்தன்டிக்காக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேட்டரில், எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜே தெரியாது, இதை படித்து புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து என்கிட்டக்க இருந்து இதை பேசணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு சென்சிபிளாக உங்களுக்கு கன்வே பண்ணணுன்றதையும் அதே மாதிரி நான் கன்வே பண்ணது should not be wrong at any point or instanceன்றதுனால தான் I'm taking enough time. I'm checking with a lot of people who have done research scientists on on the environmental aspect or இதில் இருக்கிற நிறைய பீப்புளோட நாளைக்கு கூட we have 1 hour of meeting to understand ஒரு presentation ஒருத்தங்க கொடுக்குறாங்க in terms of just to have an exposure and ruling government ஆன அந்த சைடில் இருக்கிற பீப்புள் கிட்டையும் I'm just trying to check. So definitely I'll talk in a very soon. நான் கண்டிப்பாக EA பற்றி உங்ககிட்ட டெஃபினட்டாக பேசுவேன். பட் இந்த சேனலில் அதை பேச போகிறது கிடையாது. இந்த சேனல் இஸ் நாட் மென்ட் ஃபார் இந்த மாதிரியான விஷயங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிஹைண்ட் நோட்ஸ், இந்தியா கிளிட்ஸ், கலாட்டா, லிட்டில் டாக்ஸ் ஆர் சினிமா உலகம், இவங்கெல்லாம் என்னோடய ஃபிலிம் கிரவுண்டில் லாஸ்ட் 10 இயர்ஸாக என் கூட ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய சேனலில் இப்போது நீங்கள் ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரு 4 சேனலில் தாங்க பேசினேன். அந்த 4 சேனல் ஒரு 15 சேனல் எங்களை ட்ரால் பண்ணுச்சு. அந்த 15 சேனல் ட்ரால் நாங்களே திருப்பி அந்த 4 + இந்த 15 இதுக்கு மேலே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது போக இன்னும் ஒரு 30 சேனல் எங்களை கழுவி ஊற்றணுன்ற பேரில் சேனலை ஓப்பன் பண்ணி இது அவங்களுடைய சேனலில் முன்னாடி தெரிய மாட்டேங்குது, மேலே வர மாட்டேங்குதுன்றதுக்காக எங்களை டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு சில பேர் பாசிட்டிவாகவும் பேசினாங்க, சில பேர் நெகட்டிவாகவும் பேசினாங்க. பட் ஆல் டுகெதர் இட் வாஸ் ஹேப்பனிங்.
ஸோ நான் இதனாலேயே வந்து யூடியூப்பை விட்டுட்டு ஃபேஸ்புக் லைவில் வந்து பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா, எனக்கு இந்த மாதிரியான சேனல் என்னுடைய மீடியா சப்போர்ட்டுக்கு இருந்தால் போதும். அது போக நான் எல்லா தடவையும் சொல்கிறது தான், நான் யாரையும் தேடி போயெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். என்னை வந்து கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் யார்கிட்டையும் கேட்டுட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இவர் ஏன் இதை சொல்லணும், இவர்கிட்ட ஏன், நீங்கள் எப்போவுமே என்ன ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட யார் கொண்டு வந்து இதை கேள்வி கேட்குறாங்கன்றவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணுமே தவிர பதில் சொல்கிறேன் என்கிட்ட கேட்கக்கூடாது. அதை நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே ஒரு சாய்ஸ் இருக்குது, இக்னோர் மீ அண்ட் யூ கோ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவ். தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது தரமான வேலை இருந்ததுன்னா நீங்கள் அதை போய் செய்யுங்க. நான் உங்களை யாரையும் என்னுடைய ப்ரோக்ராமை பாருங்கன்னு சொல்லலை. அதனால் உங்களுக்கு வந்து இஃப் இட் இஸ் ஆஃப் ரியலி பாதரிங் அண்ட் டிசப்பாயிண்டிங், ஐ எம் ரியலி ஐ கான்ட் பி ஆஃப் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த ஃபேட்மேன் ஃபேக்ட்ஸ், அதாவது அதிகமாக ஒருத்தரை கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்னென்னா, இட் இஸ் ஆல்வேஸ் எப்படி சொல்கிறது, என்னோடய உடம்பை தான் அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறேன். அப்படி உடம்பை விமர்சிக்கப்படும் விதமாக பார்க்கும்போது நான் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் இல்லாமல் நான் பாட்டும் ஐடலாக வேறு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப எனக்கான ஒரு வேர்ல்டு, எனக்கான ஒரு லைஃப் ட்ராவல் இருந்தது. பட் சம்படி புல்ட் மீ. அதுக்கப்புறம் கவுண்ட்ரு என்கவுண்ட்ருன்னு அது பாட்டிங் எக்கச்சக்கமாக போக ஆரம்பிச்சு இப்போ என்னென்னா கடைசியாக சொல்ல மாதிரி என்னையும் சேனல் ஓப்பன் பண்ண வச்சிட்டாங்க. அந்த சேனலோடைய பர்பஸை இந்த 4 மாதம் இருந்த பீரியடில் நான் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ யாருக்கு இந்த மாதிரியான சேனல் உண்மையிலேயே தேவை, இந்த சேனலால் யாருக்கு என்ன தேவை, இது மாதிரி யோசித்து ஓப்பன் பண்ணது. அதனால தான் ஐ ஹவ் டேக்கன் இனஃப் டைம். ஸோ I felt this channel is going to really help a lot of talented people, skill-oriented people and people who need a platform to exposure the skill. அதாவது உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், இங்கே சிறந்த திறமை பாராட்டப்படுறதை விட அதுக்கான பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ லிப்ரா அப்படின்ற ஒரு பிராண்டை என்னோடய ஃபிலிம்க்கு என்ன ஒரு மைண்டாக எடுத்துக்கிட்டு அது என்ன ஒரு டார்கெட்டாக வச்சு அதுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அது மாதிரி ஜென்யூன்லி வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு மேக் இந்த சேனலோடைய பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது வி வில் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் திஸ் சேனல். அதாவது வி ஆர் நாட் டூயிங் இந்த ஒரு குக்கரி ஷோவோ மேக்கப் ஷோவோ அது மாதிரிலாம் கிடையாது. இஃப் ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேண்டு, ஒரு மியூசிக்கல் பேண்டு நீங்கள் அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் இஃப் வி ஃபீல் தட் வி வில் என்னுடைய நெக்ஸ்ட்டு லைவ்ல வந்து we will tell you that who are all the people whom you need to coordinate. இது சம்மந்தமாக நீங்கள் யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், இது சம்மந்தமாக உங்களுடைய ஸ்கில்லை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்றது நாங்கள் உங்களை ஹையர் பண்ணி உங்களுடைய கமர்ஷியல் எக்ஸ்பென்சஸை நாங்களே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அருமையான ஒரு செட்டு வித் அன் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இதை பெர்ஃபார்ம், ஒருவேளை நான் சொல்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மியூசிக்கல்ன்ற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டா ஒரு பேண்டு, அந்த பேண்டு நீங்கள் லைவாகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி நீங்கள் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறத உங்கள் துறையை சேர்ந்த மியூசிக் துறையை சேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு செலிபிரிட்டி, நான் சொல்கிற செலிபிரிட்டியே வந்து உட்கார்ந்து உங்களுடைய மியூசிக்கை, உங்களுடைய ஒர்க்கை he is going to really enjoy watching your skill and that is going to be platformed well to the public. And இதை பார்க்குற பல பேருக்கு they will understand that very much அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் அண்ட் தேவைக்கு நீங்கள் பயன்படுவீங்கன்னா they will likewise. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அரவிந்த் எஸ்ஏ டாக் ஷோவாக இருக்கட்டும், கார்த்திக் குமார் ஆர் ரசல் பீட்டர் மாதிரியான ஷோ, இது வந்து என்னென்னா வெறும் சென்னை, வெறும் தமிழ்நாடு அப்படின்னு இல்லை, மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி யார் வேணாலும். ஆனால் இது வந்து இட் இஸ் நாட் அ வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் ஷோவில், இது வந்து இட்ஸ் எய்தர் அ ரெக்கார்டட் ஆர் மோஸ்ட் ஆஃப் த ஷோஸ் வில் பி லைவ். இந்த 2 விதத்தில் தான் வந்து வி ஆர் பிளானிங். ஸோ மக்களை நீங்கள் நேரடியாக உங்களுடைய திறமையை சந்திக்கிறத ஒரு செலிபிரிட்டி, அதாவது அந்தந்த துறை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் உங்கள் கூட இருந்து நீங்கள் வந்து இந்த சேனல் மூலியமாக பார்க்க போகிறீங்க. அண்ட் இட் இஸ் நோபடி
இஸ் பீன் ஹையர்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யாரையுமே நாங்கள் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வரவும் மாட்டோம். யாருடைய ஆட் நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், அந்த இதை யூஸ் பண்ணுங்கள், இதில் ரம்மி ஆடுங்க, அதெல்லாம் என் ப்ரோக்ராமில் வராது. எந்த படத்தோட போஸ்டரும் என்னோடய சேனலில் வராது. அதெல்லாம் நான் பண்ணவும் மாட்டேன். அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ உங்களுடைய மொத்த ஸ்கில் எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான மூவி பண்ணியிருக்கீங்க. as long as if that convinced me, I am the final person, there will be a team who will watch the movie also. If I am convinced of that movie, definitely அந்த 15 minutes மூவியை மக்களுக்கு உங்ககிட்ட அந்த மூவியை நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பண்ணீங்களோ அதுக்கு எங்களுக்கு அஃபோர்டபுள்னா we will buy that and we will telecast that in our நீங்கள் என்னங்க உங்களுக்கு என்ன பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, இதில் நீங்கள் பண்ணுறதுனால எத்தனை பேர் எங்களுக்கு பார்த்துட்டு போகிறாங்க. நான் சும்மா நார்மலாகவே யூடியூப்பில் போட்டு விட்டா அதுக்கான நான் இந்த செலிப்ரிட்டியை நான் வந்து டேக் பண்ணி இந்த செலிப்ரிட்டி எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண ஆகிடும்னா, நான் பார்த்த இந்த 10 வருஷத்தில் ஒரு எந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி போகுதுன்னு பார்த்துருக்கேன். எத்தனை பேர் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு முயற்சியை எத்தனை பேர் அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டாலும் அது கடைசியில் எங்கே போய் நிற்கிறதும் பார்த்துருக்கேன். எக்ஸாக்டாக இங்கே ஒரு வியாபாரம் உங்கள் திறமையை நீங்கள் திறமையாக உங்கள் கிட்டக்க இருந்து வருமானமாக வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பண்ணுற சேனல் இது கிடையாது. உங்களால் எனக்கு வருமானம் வருதா வரலையான்றதில் உங்களுடைய திறமையை அதை எப்படி வருமானமாக உங்களுக்கு அதோடைய வேல்யூ என்னன்னு காமிக்கிற சேனல் தான். நீங்கள் நல்லா பாருங்கள், எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, எத்தனையோ பேர் அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. யாராச்சும் யூடியூப் சேனலில் இவ்வளோ வருது எனக்கு மாதம் அப்படின்றத ஒரு தடவை காமிச்சு, எனக்கு மாதம் இவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு மாதம் நான் இப்போ ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருந்துச்சு, இப்போ நான் 1 வருஷத்துக்கு மேலே போகிறேன் அப்படின்றத யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணது கிடையாது. பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்றது ஒரு பக்கமாக இருக்கட்டும். பண்ணதே கிடையாது. அதுக்கு இருக்கிற ஒரே காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது ஒரு மித்து, இது ஒரு பயங்கரமான மித்து. எனக்கு இதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. உண்மையிலேயே இதிலெல்லாம் இவ்வளோலாம் காசு வருதா? உண்மையிலேயே இது மாதிரியெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவான காசு வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அது எவ்வளவு வருது? அது வந்து அவ்வளவு நம்ம எப்படி சொல்கிறது, நாம் ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து என்கேஷ் பண்ணுறதுனால அவ்வளோ பெரிய அதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்றத என்ன சொல்கிறது நம்ம பார்க்க தேவையில்லை. ஐ மீன் ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேனலில் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நம்ம சர்டிஃபைட் ராஸ்கல்ஸே எடுத்துப்போம். சர்டிஃபைட் ராஸ்கல்ஸை நான் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஜென்யூன்லி நாட் லைக் அன் இன்டர்வியூ. அவங்களுக்குள்ளே இருக்கிற வேரியஸ் ஆஃப் ஸ்கில்லை பார்த்துருக்கேன். ஒருவேளை லைவ்லேயே நான் ஒரு ஷோ அவங்க கூட பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் அவங்களோட ஃபாலோவராக இருந்தால் யூ வில் டெஃபினெட்லி லுக் ஃபார்வர்ட். இதை நாங்கள் சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் மாதிரியான ஷோவை பார்க்குற எத்தனை செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க இவங்கள டைரெக்டாக இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே த பெஸ்ட் அப்ரிசியேஷன் இஸ் வாட் த பெஸ்ட் ரிவார்ட் தட் எவ்ரி கிரியேட்டர் எவ்ரி ஆக்டர் கிரியேட்டர் ஆர் எவ்ரி ஸ்கில் ஓரியன்ட் பர்சன் லுக்கிங் ஃபார்வர்ட், தே ஃபீல் லைக் தே ஆர் டிசர்விங் ஃபார் இட். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோர் நோக்கம். ஸோ நாங்கள் எல்லாத்துலேயும் டச் பண்ணுவோம். இதில் தான் டச் இல்லை, மியூசிக் தான் இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயும் இது பண்ணுவோம். ஐ மீன் டச் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான எந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு திறமை நீங்கள் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும், இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சினிமாவில் கிடைக்கும் அப்படின்றதோ இல்லை பல மக்கள்கிட்டக்க இது ஒரு பெரிய அட்டென்ஷனை கொண்டு போய் காட்டணும் அப்படின்றத இருந்தால் நார்மலாக உங்களை கூப்பிட்டு நாங்கள் போட்டால் அவ்வளோ பேர் பார்ப்பாங்களான்னு எனக்கும் சொல்ல தெரியாது, ரியாலிட்டியாக சொல்லணும்னா. ஆனால் இதை பார்க்குறதுக்கோ இதை அப்ரிஷியேட் பண்ணி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண உங்களுக்கான ஒரு நெஜ செலிப்ரிட்டி வருவாங்க. அந்த செலிப்ரிட்டி உங்களுடைய திறமையை ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ அவர் தாராளமாக மக்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டி, மக்கள் எதிர்பார்க்குற செலிப்ரிட்டி, அவங்களுடைய வருகை இந்த ஷோவை பார்க்குற உங்களுக்கு, அதாவது நான் வந்து ஆரம்பத்தில் ஐ வாஸ் ஆக்சுவலி என்ஜாயிங் ஆல் த சேனல்ஸ் லைக் மெட்ராஸ் சென்ட்ரலாக இருக்கட்டும், ஸ்மைல் சேட்டையாக இருக்கட்டும், ஆசமச்சியாக இருக்கட்டும், இல்லை ஃபைனலியாக இருக்கட்டும், whatever, இவங்க எல்லாருமே வந்து they were been doing the excellent point, and when it is becoming more competitive now I could see everybody are being betting the best அது மாதிரி. ஸோ நாம் இந்த பர்டிகுலர் சேனல் மூலமா நிறைய ஃபேக்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மித்தில் பார்க்குற பல விஷயத்த வந்து அதாவது பல விஷயங்கள்
கொஞ்சம் நெஞ்ச விஷயங்கள்ல அதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு காட்டப்படுறதுக்கு தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. எடுக்கப்படுறது என்னன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா ஆன்கோயிங் இஷ்யூவில் கூட நிறைய ட்விஸ்ட் டர்னெல்லாம் நான் இந்த ஒரு வாரத்தில் பார்த்தேன். எனக்கு அதை பற்றி பேசுகிறதுல விருப்பமும் இல்லை. இது தெரிய வந்தால் உங்கள் எல்லாருக்கும் எரிச்சல் தான் வரும். என்னடா இவ்வளவு உயிரை விடுறோம், இவ்வளவு நடக்குது, இவ்வளவு இது நடக்குது, இதுக்கு பின்னாடி இப்படி நான் இதை எனக்கு பேசுகிறது நானாக ஓஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதுனால தான் இதை பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு காட்டப்படுறதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நடக்கிறது இங்கே வேற. இங்கே நடக்கிற இந்த விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு நம்மளுடைய ஹானஸ்டியை எவ்வளவு காமிக்கிறோம், அது எவ்வளவு எந்த விதமாக என்கேஷ் ஆகுதுன்றதும் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டதுனால ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேட்மேன் ஃபேக்ட்ஸோடைய ஒரிஜினல் ரீசன், ஸ்பீக்கிங் அபவுட் த ஃபேக்ட்ஸ், தைரியமாக அந்த உண்மையை சொல்லணும். அந்த உண்மையை சொல்கிறதுனால நமக்கு சிறப்பாக சொல்ல போகிற ஒரே வார்த்தை பப்ளிசிட்டி. அதனால தான் என் சேனலில் நானே கிளியராக சொல்லிட்டேன், நீ பண்ணா அட்ராசிட்டி, நான் பண்ணா தான் அது பப்ளிசிட்டி. ஸோ என்னுடைய கோர் நோக்கம் இந்த பர்டிகுலர் சேனலோடைய ரியாலிட்டி, இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஹாவ் டு என்ஷோர் நீங்கள் சீக்கிரமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்து உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் திறமையை மக்களுக்கு ஷோகேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஷோவில் என்டர்டெயின் பண்ணுற விதத்தில் பெரும்வாரியான மக்கள் உங்களை நெக்ஸ்ட் லெவல், உங்கள் பேஷனை பர்சீவ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள புல் பண்ணிட்டு போகிறது இருக்கணும். இதுக்கு பலதரப்பட்ட செலிபிரிட்டி வில் பி ஆஃப் ஜாயினிங் யூ. அவங்க எல்லாருமே உங்கள் கூட சேருவாங்க, சேர்ந்து உங்களை இன்னும் பெரிய லெவலில் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது என்ன சொல்கிறது, அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற இப்போ இஃப் யூ வாண்ட் பி அ ஆர்டிஸ்ட், அது டான்ஸராக இருக்கட்டும், பரதநாட்டியமாக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், ஷோ, நாங்கள் இதை டிசைன் பண்ணுற விதம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் பேசுகிற இப்போ நான் இன்னைக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிற அந்த வெர்பல் கிளாரிட்டியை விட யூ வில் பி ஹேவிங் எ ஃபென்டாஸ்டிக் கிளாரிட்டி வென் இட் இஸ் கம்மிங் ஆன் ஷோ. ஸோ இதில் பல நாடுகளில் இருக்கிற பீப்புளும் கலந்துப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு டிவியில் ஒரு சேனலில் பார்க்குற அந்த ஃபீலை இந்த ஒரு சேனலில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி யூ கைஸ் வெல். இதில் நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சதை, இதில் என்ன ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு பிடிச்சதை எங்களுடைய ஸ்டைலில், அதாவது எங்களுடையன்றது குறிப்பாக என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, எது யதார்த்தமோ, எது உண்மையோ, எது கிளாரிட்டியோ, எது டுபாக்கூரோ அதை அப்படியே காமிச்சிடணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம வந்து இட் இஸ் நாட் தட் வி ஆர் ட்ரைங் டு கம்பீட் ஆர் ஃபைட். நமக்கு சில பேரை பிடிக்கும், நம்மளை சில பேருக்கு பிடிக்கும், நமக்கு சில பேரை பிடிக்காது, நம்மளை சில பேருக்கு பிடிக்காது. எல்லாருமே இந்த சேனல் வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். நீங்கள் என்னென்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, we will soon 15க்கு முன்னாடி பல விஷயங்கள் we will be keep posting you, and other than that we will also informing you. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை இந்த சேனலில் ஒரு பெரிய செலிபிரிட்டியோட சேர்ந்து இஃப் யூ ரியலி wanna show it to the public, மக்களுக்கு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பாடுறதா இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இல்லை உதாரணத்துக்கு ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் உங்களில் ஏதாவது ஒரு காமன் பர்சன் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து சமைக்கிறாங்க, எல்லாரும் அந்த யூடியூப் சேனலில் சமைச்சிக்கிட்டு அவங்களே வா ஃபென்டாஸ்டிக் செம்ம அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இல்லாமல் உண்மையிலே நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டாக என் ஒய்ஃபு சமைப்பாங்க, இல்லை எங்கள் அம்மா சமைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு இட்லி தோசையெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் அது மாதிரி ஒன்று நீங்கள் சமைப்பீங்க அப்படின்னா, நாங்கள் we will make sure that we will bring a celebrity, we will make a candid program with you. நாங்களே செலிபிரிட்டியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து we will make sure that உங்கள் வீட்லேயே நாங்கள் அந்த ஷூட் எடுத்து அந்த கேண்டிட்டை we will try to showcase it to the public. ஸோ ஒரு செலிபிரிட்டி உங்கள் கூட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுறதும், அதே சமயத்தில் உங்கள் கூட உங்களுடைய அந்த ஸ்கில்ஃபுல்லான ஃபுட்டு, எல்லார் வீட்லேயும் தரமாக சமைக்கக்கூடிய ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரியான சமையல் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலோ, அதே மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள், இல்லை எங்களோட ஸ்டூடியோவில் சம் சார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் டிபேட்ஸ், ரொம்ப மோஸ்ட் ரெக்வயர்ட், நாங்கள் பேசலாட்டியும் அந்த டிபேட்ஸ் பேசினா அதில் எவ்வளோ ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்கான கண்டென்ட் வெளில வருதுன்றத, இந்த மாதிரியான விஷயமோ, இந்த மாதிரி பல விஷயங்கள்
யூ கேன் எக்ஸ்ப்ளோர் இட் த்ரூ ஃபேட்மேன் ஃபேக்ஸ். ஃபேட்மேன் ஃபேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட் கேரண்டீடாக. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சில பல படங்கள், சில பல ப்ரொடியூசர்ஸ், சில பல டைரக்டர்ஸ் அவங்களுடைய ட்ரெய்லர் எக்ஸ்க்ளூசிவாக அந்த ட்ரெய்லரை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி தர்றதா இருந்தால் அந்த மாதிரியான ப்ரொமோட்டிங் ஒர்க் ஆகும். ஸோ வி வில் பி டூயிங் அன் எக்ஸ்க்ளூசிவ் வே in supporting being a film, being a producer. I know what is the pain of filmmaking. So இந்த மாதிரியான விஷயங்கள் இது, அதுவும் நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் கமர்ஷியல். ஸோ இந்த வேல we will definitely ensure that we will entertain the entire audience கண்டிப்பாக. ஸோ இதுதான் ஓவராலாக ஃபேட்மேன் ஃபேக்ஸோடைய வாட் வி ஆர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஸோ இந்த ஃபேட்மேன் ஃபேக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் யூ கீப் சப்ஸ்கிரைபிங், யூ கீப் ரெஃபரிங். வி வில் என்ஷூர் தட் எங்களுக்கு டார்கெட்டும் இல்லை, எங்களுக்கு டாஸ்க்கும் இல்லை, எங்களுக்கு அந்த காசு வருமானத்தை நம்பி வாழ்க்கையும் இல்லை. எங்களுக்கு தேவை ஒன்றே, எங்கள் அப்ஜெக்டிவ் முதல் நாளே சொல்லிடுறோம், உங்களுக்கு திறமை இருந்தால் அதுக்கு வருமானம் இருக்குன்றதை உங்கள் கண்ணுக்கே காமிக்கிறதுக்கான முயற்சியும், உங்கள் திறமையை மக்கள் அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் மட்டும்தான் திஸ் ஃபேட்மேன் ஃபேக்ஸ் இருக்கும். அதில் ஃபேக்ஸை பேசுவோம், ஃபேட்டாக பேசுவோம், கொழுப்பாக பேசுவோம், கொழுகுலுன்னு பேசுவோம். அதுதான் வி ஆர் ரியலி யூனோ த ரியல் அப்ஜெக்டிவ். ஸோ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பார்ப்போம், எல்லா ஷோவும் போகிற எல்லா சேனல்லையும் போகிற விதத்தில் தான் வி வில் ஆல்சோ ட்ரைங் ஆர் பெஸ்ட். ஸோ லெட் அஸ் see, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில ஃபிலிம் கண்டிப்பாக நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன். அது இல்லாமல் எல்லாமே நானே பண்ண மாட்டேன். ஐ மீன் டு சே, நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன், நிறையா உங்களுக்கு பிடிச்ச முகங்கள். அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட், பல சேனலில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் என்னோட சேனலில் அந்த சேனலில் இருக்காங்கன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த சேனலில் பர்மிஷன் வாங்கிக்கிட்டீங்கன்னா என்னோட சேனலில் நீங்கள் ஆங்கரும் பண்ணலாம். பட் ப்ரோக்ராம் டைப் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரீலான்சர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி நிறையா விஎஃப்எக்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக், இந்த மாதிரியான பீப்புளை வந்து ஹையர் பண்ணி we will definitely start working on it. ஸோ இட் இஸ் ஆல் யூனோ, நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க என் கூட. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லார்ஜ் ஃபார்ம் ஆஃப் அ டீம் ஆர் லார்ஜ் ஃபார்ம் ஆஃப் ஒரு க்ரியேட்டிவ் குரூப் வந்து கூட ஒர்க் பண்ண போகுது. ஸோ ஐ வில் ஆல்சோ பி வெரி த்ரில்ட். அண்ட் ஒரு படம் பண்ணுறதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வாரம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட் மினிமம் ஒரு 1 hour ப்ரோக்ராமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ 4 வாரத்துக்கு 4 ப்ரோக்ராம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும், அது என்னென்ன ஃபார்மேட்டில் பண்ண முடியும், அது எவ்வளோ எங்கேஜாக பண்ண முடியுன்றதை, லைவாக இருந்தால் அது என்ன மாதிரி பண்ண முடியுன்றதையும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சச் அ யூனோ சிச்சுவேஷன். உங்களோட சப்போர்ட், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எப்போவுமே தேவை. எப்பா அந்த கமலாதேவியை விடுங்கப்பா, எல்லோரும் விரட்டி செல்லக்குட்டியே நீ யாருன்னே எனக்கு தெரியும், செல்லக்குட்டியே வருவோம் ஐ கம் டு யூ லேட்டரியா. அதுக்கப்புறம் நீங்கள் சில பல ட்விஸ்ட்டுகளையும் சந்திக்க வேண்டியது வரும். இந்த ட்விஸ்ட்டுகள்லாம் பார்த்து என்ன ரவி சார் அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கவே கூடாது. அப்படிதான் அப்படின்னா அது அப்படி தான், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நானே அந்த ட்விஸ்ட்டை பார்த்து அப்படி தான் இருந்தேன். ஸோ நிறையா இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறது, பீயிங் ஆஃப் ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சா நான் வந்து வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ஒரு விதத்தில் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இஃப் ஷி ஹஸ் நாட் ப்ரோவோக்ட் மீ, 2 things would have not been. I would have not got these many love and support, care from so many people. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற பேரை சொல்கிறேன். விஜய், சத்யா, கவின், நான் சொல்கிற கவின் வந்து இஸ் மை நோன் பர்சன். கவின், நர்மதா வேணி, அஞ்சு, சரண்யா விஜயகுமார், ஆர் ஹூஸ் தட் ஹிர்ஜா பேகம், அண்ட் தில்ஷத், ஷங்கரி, ஃபாத்திமா மேம், நிறைய பேர். they were been very constantly they were been really motivating. நிறைய பேர், நான் இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர் மறந்துட்டேன். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் US அண்ட் மலேசியா. ஷோபனா மேம் சிங்கப்பூர்லேருந்து ஷோபா மேம்னு ஒருத்தங்க. ஸோ லைக்வைஸ் ஐம் கெட்டிங் அ plenty ஆஃப் பீப்புள்
லவ் அண்ட் கேர் அண்ட் சப்போர்ட். ஸோ இது அத்தனைக்கும் உண்மையிலேயே நம்மளை கனெக்ட் பண்ணி விட்டதுக்கான ரொம்ப மூல காரணம் யாருன்னா வனிதா விஜயகுமார். ஸோ அவங்கள இனவே ஐ ரியலி எனக்கு வந்து பாட்டம் ஆஃப் த ஹார்ட் மனசுலேருந்து அவங்கள தேங்க் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட அன்பு அண்ட் ஏகப்பட்ட சப்போர்ட். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த கவுண்ட்ரு கலாய்க்கிறது இதெல்லாம் நிறையா பார்த்துட்டேன். எனக்கு அதிலலாம் வந்து ஒரு பெரிய இப்போ இந்த இஷ்யூலேயே சொல்கிறேனே, நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அட் டைம்ஸ் வந்து சில பேர் பேசினது நான் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே ரொம்ப பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேன். அப்படி இன்வால்வ் ஆன ஒரு விஷயத்தில் பாதியில் விட்டுட்டு போயிட மாட்டேன். ஸ்டில் ஐ ஸ்டாண்ட் ஃபார் தெம் அண்ட் ஐ மேக் ஷூர் தட் வாட் நீட் டு பி ஆஃப் டன். அதில் நிற்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் போதும். பட் இதுக்கு நடுவில் கவுண்டர் கொடுக்கும் போது அது ஐ வாஸ் பீன் ஃபோர்ஸ் டு, அதாவது என்ன விமர்சனமோ இல்லை என்ன திட்டுற அந்த ஆளை டைரெக்டாக திட்டுறதுக்கு நான் யாருடைய அனுமதியும் இல்லை யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. நிறைய பேர் இந்த 2 நாளில் வந்து டாக்டர் ஷாலினி அப்படி பேசிட்டாங்கன்னா நிறைய பேர் லிங்கை போஸ்ட் பண்ணுறது இல்லை என்கிட்ட அதை யாருன்னு தெரியும். See, Shalini, if she really want to support Vanitha Vijay Kumar, she is of doing it. அவ்வளோதான். அதில் அவங்கள she's been talking for long. இன்ஃபேக்ட் என்னை கேட்டால் யூடியூப்பில் நாங்கள்லாம் அதிக நாள் இருந்ததை விட நாங்களாம் இந்த ஒரு சீசனல் தான். ஷாலினி மேம் தான் ரொம்ப நாள் இருக்காங்க. அதை ஒரு க்ரௌடு விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நம்ம யார் பேசுகிறது எடுத்துக்காதில்ல. ஷாலினியை வந்து ஒரு 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 டிபேட்டில் நீங்கள் நேராக அவங்கள திட்டிடுங்க, அவங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும். சும்மா கருத்து சொல்கிறது யார் வேணாலும் சொல்கிறது இல்லைங்க. மேட்டர் என்ன, நம்மளை யாராச்சும் ஒருத்தங்க தொடுறாங்கன்னா நம்ம திருப்பி தொடுற மாதிரி ஒன்று செஞ்சிடணும், இல்லை நம்ம கூட நம்ம தொடவே கூடாதுன்ற மாதிரி ஒன்று செஞ்சிடணும். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இதில் ரியாக்ட் பண்ணுறவங்கள வந்து கிரிட்டிக்கலாக கமெண்ட் பண்ணுறதுன்றது இட் டசன்ட் யூனோ நம்ம அதெல்லாம் வந்து இப்போ பொருட்படுத்தவே கூடாது. சாதிக்கிறவன் பேசவே மாட்டான், சாதித்தவனும் பேசவே மாட்டான். வெட்டுங்களாம் பேசத்தான் செய்யும், நம்ம திருப்பி பேசக்கூடாது, அவ்வளோதான். ஸோ வி டோன்ட் பாதர் ஆன் ஆல் தோஸ் நான்சென்ஸ். அதே மாதிரி உங்களுக்கும் பர்சனலாக என்னை பிடிச்சி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்க, இல்லை நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறத விரும்பி கேட்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் என்னென்னா, எந்த ஒரு பொது இஷ்யூ நீங்கள் எந்த மாதிரியான டிஜிட்டல் சேனலில், அது ஒரு சின்ன ரொம்ப பெரிய சேனலாக இருக்கட்டும், பிஹைண்ட் நோட்ஸ் இந்த மாதிரி இந்தியா கிளிப்ஸ் இந்த மாதிரியான உங்களுக்கு நோன் லாங் சப்ஸ்கிரிப்ஷன் சேனலாக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், ஒரு விஷயம் தெரிய வந்த உடனே ரியாக்ட் பண்ணுறத விட அந்த விஷயம் திருப்பி ஆகுதுன்னா பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள், அது எந்த எண்டு வரைக்கும் போகுதுன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான உங்களுடைய அதிர்வளைவுகளை, அதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சு பேசுங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறது, இட் இஸ் ஆஃப் சம்திங், தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹிடன் ஃபேக்டர்ஸ் இன் லாட் ஆஃப் திங்ஸ். என்னால் பேசவும் முடியல, ஏன்னா இது இப்போ தேவையும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறது இது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்டு வரும். இங்கே நிறைய பேருக்கு வந்து இஷ்யூ போர் அடிச்சிருச்சுன்னு அடுத்தவங்களுடைய அடுத்த நியூஸ்க்கு போக ட்ரை பண்ணுறாங்களா, அடுத்தது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும் அப்படின்னு கேட்குற அந்த க்ரௌடு நமக்கு முக்கியம் இல்லை. சில பேர் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் உள்ளுக்குள்ளே இறங்கி எமோட் ஆகி என்கிட்டக்க பேசின நிறையா பேருக்கு நான் சில விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். அதுதான், ஏன்னா என்னால் எல்லாருக்கும் பொது வலைத்தளத்தை சொல்ல முடியல, பட் என் கூட ரொம்ப கண்டினியூஸ் டச்சில் இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், யூ டோன்ட் ட்ரை டு பி ஆஃப் வெரி மச் மோர் எமோஷனல் டு எனி கைண்ட் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிங் கண்டென்ட். உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டலில் ஒரு கண்டென்ட் வெளில தெரியுதுன்னா அது எல்லாமே உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எதுவுமே உண்மை இல்லைன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக அந்த பிரச்சனையை கொஞ்சம் நேரம் போக விட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ லைக் ஹவ் யூ கைஸ் கேம், நானும் அப்படி தான். இப்போ எனக்கு என்னைக்காவது ஒரு ஷாக்கு, உங்களுக்கு வர ஷாக்கு வந்து நம்ம 2 பேருக்குமே ஒரு தாட் ஒன்று ஓடும் பார்த்தீங்களா, அது இட் வில் பி ரியலி யூனோ, நம்மளை நக்கலாக கிண்டலாக பேசுனது கூட நமக்கு பெருசாக தெரியாது. நம்மளோட எமோஷன்ஸை யாராச்சும் வந்து என்கேஷ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒரு 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 அப்நார்மல் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பெயினுக்கு வந்து வி ஷுட் நாட் லெட் யூனோ ஆர் செல்ஃப் பி ஒரு ஃப்ரூட்டாக இருந்துடக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அண்ட் அட்வைஸ். அண்ட் அதர் தேன் தட் ஏகப்பட்ட தங்கச்சிகள், தாய்மார்கள், எக்ஸ்ட்ரா பீப்புள் வந்து யூ கைஸ் ஹவ் பீன் ஷோயிங் அன் இனஃப் லவ், கேர் அண்ட் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எனக்கு இந்த சேனலோடைய மூமெண்ட்டில் இருக்குது. ஏன்னா இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை நம்பி பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலமே இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது நீங்கள்
அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்க்குறதுலையும் அது பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன சொல்கிறது உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. ஸோ தட் வில் டெஃபினெட்லி கிரியேட் அ வெரி பிக் யூனோ என்ன சொல்கிறது ஐ ரியலி வாண்ட் make sure that this channel goes very entertaining and productive way in more aspects. So this is what I really want to tell you all guys. So if something else that you guys need to ask on anything or everything எதுலையாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா you just ask me. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் அந்த கமலாதேவியை விட்டுடுங்க பிரதர். கமலாதேவி யாருன்னு உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, எனக்கு தெரியும்ல. அண்ணன் அவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நாம் தெரியிறோம். மேபி எ காமெடி கேரக்டர் ப்ரோ. அதே மாதிரி இந்த ஆல்பம் சொல்லணும்னு நினச்சேன். இட் இஸ் ஆஃப் ஸோ இனிமேலிருந்து அந்த ஆல்பம் ஒர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இட் இஸ் கோன் டேக் ஆஃப். ஸோ யூ கைஸ் ஹேவ் டு பி வெரி கிளியர். வனிதா கிட்டே கேட்டிருந்தா மணி கொடுத்துருப்பாளா? பிரதர் காமெடி பண்ணுறாதீங்க பிரதர். நீங்கள் அந்த 3வது இன்டர்வியூ ஒருத்தர போய் பாருங்கள். என்ன பேசுகிறீங்க போங்க. அனு இளங்கவன் எங்களுக்கு அது ஒரு ஆஃப் பேக்டு, அதை விட்டு தருங்கய்யா. ஓகே, உங்கள் சேனலில் பஞ்சாயத்து இருக்குதா ப்ரோ? இருக்குதுல்ல ப்ரோ. இந்த பஞ்சாயத்துக்கு அலையிற கூட்டமே பாதி பேர் இருக்கீங்க போல் இருக்கு. ரைட்டு, எங்களுக்கு தெரியும் சார். ஐ எம் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஆஃப் 15th August. தேங்க்யூ விஜய். வித்யா, இஸ் யுவர் சேனல் ஒன்லி ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ்? நோ 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 நோ, நான் தான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் ஃபார் எனி பர்டிகுலர் ஃபேக்டர். நீங்கள் மேபி யூ ஸ்டார்ட் வாட்சிங் த வே ஹவு த சேனல் கோஸ். நீங்கள் உங்களுக்கு அதிலேயே புரிஞ்சு போயிடும் இது என்ன மாதிரியான ஸ்பேரில் போகுதுன்னு. வெறுப்பேற்றுறவங்கள சைபர் புல்லிங்னு போடுங்க. கங்க்ராச்சுலேஷன். ஹேனா ஆர் யூ? உன்னை நீயே திட்டிக்க, எதுக்கு கண்டினியூட்டினே தெரியலையே பாஸ். சம்மனா சூப்பர். திஸ் இஸ் மோகன் ஃப்ரம் சர்டிஃபைட் ராஸ்கல் டீம். ப்ரோ வேற லெவலு சர்டிஃபைட் ராஸ்கல் டீம்னாலே. மோகன் சி நைஸ். சாந்தி சுப்லக்ஷ்மி குரு, ஹாய். வி லைக் த வே யூ கோ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. Thank you sister. Congrats, God bless you. Vani Suresh, thank you so much. பஞ்சாயத்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ப்ரோ. ஓகே ஓகே, இட்ஸ் ரைட், ஃபைன். பஞ்சாயத்தாக இருக்காது, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத பல டிப்ஸ்ட்டு, நீங்கள் எதிர்பார்க்காத பல செலிபிரிட்டி, நீங்கள் இவங்க இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற பல சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு இது வரைக்கும் சர்ப்ரைஸ்க்கு பஞ்சம் வச்சதே இல்லை. அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத பல சில ட்விஸ்ட்டுகளையும் காமிப்பேன். ஆனால் ஃபேக்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்டை நீங்கள் ரசிப்பீங்க. வி ஆர் ஆல்ரெடி நோ யுவர் மோட்டிவ் ஜஸ்ட் டு ஏர்ன் பை ஓப்பனிங் எ சேனல். அடடா, அப்பப்பா இவன் இதைத்தான் அடிக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்காள் இவன். இஸ் யுவர் சேனல் அஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்? ஐ மீன் டோன்ட் லீவ் ஹெலன் மேம் அண்ட் ஹர் கிட்ஸ். My younger son is very bubbly. He is interested in dance. So please suggest a good teacher, both classical and western. Definitely. Anna YouTube channel unique ஐடியாவா இருக்குன்னா இந்த சேனலோடைய பர்பஸே ரொம்ப யூனிக்கான பிளான். யூ கைஸ் வில் என்ஜாய். மோட்டிவேஷ்னலாக டெரராக இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. சிவராஜன் சிவசங்கரி, ஹாய் ரவி, ஹாய் மகா ஸ்வீட்டி, ஹாய் சார், ஹாய் மேம். சிந்து சுதாகர், August 1st ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணீங்களே, ஐ லைக் யுவர் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் எல்லாம் போயிடும். என்ன நீங்கள் முதல் நாளே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே பாட்டிலையா ஒளியாக முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ்னாவே அது ப்ரோ டெல் மீ ஹவு டு ஏர்ன் மணி பை காசிப்பிங் உமன். அப்படியா, கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன உடனே கிழிச்சிருவீங்களா நீங்கள்? All the best Ravi bro for your upcoming project. Sudhir from Sudhir brother. மேனேஜர்களுக்கே உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ணாட்டியும் ஒரு நாள் பூரா நீங்கள் எங்கள் கம்பெனி மேனேஜராக வாங்கன்னா பல பேர் கேட்குறாங்க. வேறு லெவல் ப்ரோ நீங்கள். மேரி ஃப்ளோர், ஐ எம் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், டிட் நைஸ் ஒர்க், கீப் கோயிங் ஆன். இன்றைக்கி ஒரு டிவியில் சிரிக்கிற நகைச்சுவையில் வனிதா. ஓகே, நோ டென்ஷன். அவங்களுடைய ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு அமைதியான
சாந்தமான பவ்யமான முகத்தை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நான் டெரராவாக இருந்தேன். ஜெய் ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே I'll ஸ்பீக் டு தட் ஆன். உங்களுக்கு தான் சர்டிஃபைட் ராஸ்கல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ப்ரோ. தேங்க்யூ பா. நோட் பண்ணுங்கப்பா சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணுங்கள் bro. I like the way you are dignity as well producer. Definitely you will give a good movie or Tamil people. Definitely thank you. I am a classic dancer na. இந்த மாதிரி உங்களுடைய private skill I forgot to say, I'm sorry. The channel வந்து in terms of technically this channel will be in terms of ஷோஸ்க்கான விஷயங்களோ உங்கள் மெயில் கரஸ்பாண்டன்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை 2 பேர் will be taken care. One who is of going to take care as a entire project coordinator, Mr. Varun. He is also in my Facebook. His name is Varun. Probably Varun, if he says hi I'm from Libra அப்படின்னு Varun அடிச்சா will be good on the comments list. And also I would say Pradeep is my other. These 2 people will be handling the complete communication and also the show coordination. அதுக்கப்புறம் நிறைய டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டர்ஸு அண்ட் மியூசிஷியன்ஸு, எடிட்டர்ஸு, விஎஃப்எக்ஸு, இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸைட்டிங் ஒன். உங்களை எங்களுக்கு பிடித்ததுக்கு முக்கிய காரணமே வனிதாவை எதிர்த்தீர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ளீஸ் டூ கவுண்டர்ஸ் அண்ட் மோட்டிவேட் பீப்புள் அண்ட் கண்டினியூ யுவர் குட்டி ஸ்டோரியாஸ். குட்டி ஸ்டோரி கண்டிப்பாக இந்த வீக்கில் எழுதிடுறேன், டெஃபினட்டாக எழுதிடுறேன். வி லவ் யூ அண்ணா. சூர்யாதேவி இன்டர்வியூ இருக்குமா? நமக்கு கண்ணைக்கு முன்னாடி கண்ணாடி போட்டு கண்டஸ்டன்ட் மாதிரி பேசுகிறதெல்லாம் வராது பிரதர். ரக்கிட்டா ரைட் தம்பி. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னல, I'll be off that. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக உண்மையை சொல்லுங்கள். வனிதாக்கு ஹார்ட்டில் இருந்து தேங்க் பண்ணிங்களா? 100%. நான் இந்த ஒரு மேட்டரில் ரொம்ப பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து தேங்க் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹர் ஒன்லி எவ்ரி நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இதை நீங்களும் ஒத்துப்பீங்க. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் யூ கைஸ் வில் அக்செப்ட். இஃப் நாட் வனிதா, ஹவு கம் வி ஆல் கேன் கனெக்ட்? ஹவு கம் யூ ஆல் கேன் ஸ்பெண்ட்? we all can interact. So I strongly agree to the point, and because she is the main co-factor for letting all connected. So I thank that one Jaya say. So உங்களோட ஒரிஜினல் நேமான்னு தெரியாது, பட் I've thanked from word of God. Please watch Dr. Shalini, psychologist clearly. Yo, psychologist clearly space உடியா அப்புறம் கலாயலாம். Yeah. ஆஹா, ஆல் த பெஸ்ட் அண்ணா. சிந்து, தேங்க்யூம்மா. ஹவ் இஸ் மிஸ்டர் செலன் அண்ட் ஜான்? பக்காவாக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. புவனா, கவிதா விஜய், சம் ஆர் வெரி புவர்லி யூஸிங் த பிபி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் earning are all well scripted. Heart goes those. Certified Rascals entry video super bana. Thank you so much. Next movie when இந்த இப்போ எடுத்துருக்கிற இந்த 2 மூவியும் என்னுடைய படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் which was sung by a very reputed legend, I mean happening singer. அந்த பாட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக we will try launching it. ரவி, சாப்பிட்டியா மச்சான்? என்ன ஒரு அன்பு. கேசவ், எஸ் இல்லை. ஜனனி, லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் மோர் போல்ட் இன்டர்வியூஸ். அஃப்கோர்ஸ் கண்டென்ட் வரணும். பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் மலேசியா பிரதர். தேங்க்யூ ஜோனா மேக்ஸ்பீரா. டெஃபினெட்லி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஜாப்லெஸ் ஃபெலோ, ஷேம்லெஸ் பர்சன். பா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் லிவ் அ லைஃப் மேன். எங்கேயோ டிக்ஷனரியில் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த வீரா பிரபு. ஐ லவ் யூ ஐ சே. ஜாப்லெஸ் ஃபெலோ சாரு. சரி, ஓகே, கலாய்ச்சா நல்லா இருக்காது. ராம்குமார் ப்ரோ, வாட் இஸ் அப்கமிங் மூவிஸ்? முன்னறிவான், முருங்கா சிப்ஸு. அது இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்து ஆக்சுவலி வி ஹவ் ரிச்சர் சம்திங் பட் எட் டு ஃபைனலைஸ் ஆஃப். டோன்ட் லீவ் வனிதா. கங்க்ராச்சுலேஷன் பிரதர், கீப் ரீச்சிங் ஹைட்ஸ். தேங்க்யூ பிரதர். உங்களை பற்றி சர்ச் பண்ணப்போ 1000 மூவி ப்ரொடியூசர்னு காமிச்சுது. அது நீங்களா? இன்னும் 1000 தான் நான். ஆனால் 1000 இல்லை நான். வை யூ ஹேவ் ஸ்டாப்ட் அபவுட் வனிதா இஷ்யூ? ஏன் உங்களுக்கு அதுலேயே இருக்குது கவிதா? தட்ஸ் யுவர் சப்போர்ட் இஸ் ஸ்டில் பிலீவிங். ஓ மை காட், வி லவ் யூ லாட். ஏன்னா எனக்கு ஒரு 10 lakhs கொடுங்க. அது காணா போயிடுச்சு பற்றியா? வென் இஸ் த ஷூட்டிங் ரெஸ்யூம்ஸ்?
Noted. Thanks, Anna. Thanks for the promoting Certified Rascals. No, you guys doesn't need promotion at all. You guys are standing by your own. Why the Hi from Libra. This is Varun Chandran. Varun Chandran is the person whom you need to coordinate if you have. Sir, awesome initiative involved for the projects. Yes. Please do some with Certified Rascals, my kind, of course. I text your messenger, but it didn't. Super bro, keep working. Thank you. வனிதாவை எதிரிகள் என்பதால் அல்ல, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுத்தது. தேங்க்யூ. வனிதா கிட்ட ரொம்ப அடக்கி வாசிக்கிறீங்களோ? ஒரு பேட்டியில் பார்த்தேன். நீங்களோ வாழ்க்கை. ஓகே, டோன்ட் லீவ் வனிதா. நோ சூர்யா தேவி, விவி ரவீந்திரண்ணா, தனி ஒருவன். Hi bro, how are you? Hi sir, how are you? I'm Karthik from Malaysia. Insulting the modesty of women, section 590. Yappa sappa Kamala Devi, வேற லெவல் போங்க நீங்க. Boss, how are you? Do you make Vanitha to act in your movie? இது வேறயா? பண்ணிடுவோம். All the best for your channel bro. இதெல்லாம் ஒரு பொழப்பு வேற லெவல் ப்ரோ. நீங்கள் மை நேம் அண்ட் அம்மா நேம் ப்ரோ. ஓகே, சூப்பர். நைஸ் யூ ஹேர் தட் அபவுட் எலன் அண்ட் ஜான். தேங்க்ஸ். ஐ விஷ் டு சி யுவர் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ். அப்படியா? இறக்கிடுவோம். கவிதா ராகேஷ், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ சிஸ்டர். வெயிட்டிங் ஃபார் யுவர் சேனல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாட்ச் இட் ஆன் 15th Independence Day. அப்போ we call it as a time to start அப்படின்னு. I suggest if you are not the same page with Ravichandra, then don't bother seeing this video. You already know your motive. We will make you watch acting. Watch the next project. Childhood first motivational speech Kumar Afra Josh Para blah blah blah. Unga pictures allam very nice bro. Thank you. Elizabeth story நம்ம யூடியூப் சேனலுக்கு எங்கள் முழு ஆதரவும். Thanks Mohan. Prema Muthuswamy, good luck. Thank you. Dinesh, thank you. Very nice to start it. Vijay, thank you. Aruna Prakash, thank you from Sharjah. Yeah, John, thank you John. Maha, don't leave Vanitha. Okay. Kavita, Vijay, you take care of your health. Don't mind those negative. Thank you Anna. Thanks Satish Kumar Reddy, best wishes. Thank you. Ravish Converter, thank you. I'm trying to do a script with bro, please come up with funny comedy script. We love to watch. Certified Rascals கிட்ட தான் ராஸ்கல்ஸ் அவங்க ஏதாவது பெரிய வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். 2-3 படமில் பேசுகிறாங்க, பார்ப்போம். அதுவும் கண்டென்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஐம் ஃப்ரம் சிட்னி. வில் யூ மேக் வனிதா டு ஆக்ட் இன் யுவர் மூவி? இதை நீங்கள் 10 தடவை கேட்குறதுனால கேட்குறேன். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் நான் பண்ணிடுறேன் ப்ரோ. உங்கள் சேனல் வனிதா வருவாங்களா? உங்களுக்கு வேணுமா? இல்லை, நான் கேட்குறேன் உங்களுக்கு. இதை நம்ம சும்மாவே கேட்போம். உங்களை எத்தனை பேருக்கு வனிதா நானும் என்னோடய சேனலில் பார்க்கணுன்னு ஆசை உங்களுக்கு? எலன் ஃபேமிலி நல்லா இருக்காங்களா ப்ரோ? சூப்பராக இருக்காங்க. லைக் யூ, குட் கேரக்டர். ஜெகநாதா, தேங்க்யூ பிரதர். ஹவ் இஸ் யுவர் மதர் அண்ணா? அம்மா சூப்பராக இருக்காங்க ப்ரோ. வை டோன்ட் யூ ட்ரை அவுட் யுவர் ஹேண்ட் இன் ஆக்டிங்? வேறு லெவலில் இருக்குது. அத்திக், ஹாய் அத்திக், எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இட்ஸ் பீன் வே லாங். விண்ணை தாண்டி எல்லாருமே நல்லா இருக்காங்க. Happy bro, Lokesh bro. I saw your speech and very nice speaking. Vandana, watching Madhuri is and from supporting talents out from industry. Yes, Vanitha தெரியாம செஞ்ச ஒரே நல்ல விஷயம். Thank you. நானும் அதை தான் சொல்கிறேன். We need to thank her because of her only it has been connected. So I strongly, and how are you? அண்ணா உடைக்க ஒருத்தி பிறந்து வரேன்னு அவளே சொல்லிக்கிட்டா. Still will you be supporting talents of our movie industry? டாக்டர் ஷாலினி மேம் சைக்காலஜி. நீ இன்னும் நிறுத்துறியா நீ? லோகேஷ் பிரபு மதுரை. I saw your speech in many ways. Thank you brother. இவன் 5 மேட்டர்லேயே தான் பேச. தலை ரஞ்சித், Certified Rascal சம்ம ப்ரோ, your entry. Thank you. Certified Rascal டீம் ஃபிலிமில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. Certified டீம்ஸ் நடிக்கிறாங்கன்னா என்னுடைய இந்த படத்துலேயே எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவேன். பிரமாதமாக இருக்குது. Sir, gearing up for the narration. She must only be aware of bro, live it. Best wishes. I believe you are open and 100% you are talking from the heart. That's why I'm following from last 1 year. Thank you brother. Don't leave Vanitha.
ஹலோ சூப்பர். கமலாதேவி இங்கே என்ன செய்கிறாங்க? ஐயோ பிரதர், அப்படியே விட்டுருணும். Sir, will you be supporting talents of our movie industry? Sri Lanka from Japan. எந்த அது see, it has nothing to do with Sri Lanka or Japan. If talent is there, we can. Hi bro, I'm Lokesh Prabhu from Madurai. I saw your speech when you thank you brother. Yeah, well to Netherlands. Keep rocking. Actually, Netherlands ஒரு channel interview இருக்கு 9 மணிக்கு. I'll be there. Hi bro, I'm from Muscat. Keep rocking. Thank you brother. சூர்யா தேவிக்கு உங்க மூவில சான்ஸ் கொடுப்பீங்களா? சர்ச்சையிலே இருக்கணுன்றீங்க. Why don't you open your channel before Vanitha fame? சாப்பா என்ன என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி போட்டாலும் நீ விட மாட்டீங்களேடா. வாழ்த்துக்கள் சார். ஸ்ரவன் சார், பரோட்டா கடை மட்டும் இருந்திருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே நிறைய திங்க் பண்ணலாம். இந்த டைமில் சேனல் ஓப்பன் பண்ணி சம்பாதிக்க நினைக்கிறேன். அப்பா கொட்டிட்டாலும் வெயிட்டிங் சார். லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் யுவர் சேனல் ஃப்ரம் சிங்கப்பூர். விஷிங் சேம் ஆல் த பெஸ்ட். ஓகே, வி லவ் யுவர் ஹியூமர் சென்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். அண்ணா ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ், வனிதா இன்டர்வியூ ஃபஸ்ட்டு வீடியோவாக வச்சா தட் வுட் பி ரியலி அ ஃபியூல் ஆன் ஃபயர் வித் த சேனல் சார். வேண்டவே வேண்டாம் ப்ரோ. வனிதா ஒரு நெகட்டிவ் வைப்ஸ். ஹலோ மச்சி, தலை வச்சு எப்போ மூவி பண்ண போகிறீங்க? நைஸ் கொஸ்டின் சார். ஐ வில் பி சப்போர்ட்டிங் டேலண்ட்ஸ் ஆஃப் மூவி இண்டஸ்ட்ரி. Hi, I'm from Singapore. I think waste of time talking about such worthless woman. Always like to go off another woman husband. She forgot that she has to... okay, tension ஆகாதீங்க. செந்தாமரை வி சுப்ரமணியன். மதன் காசி, all the best for your... thanks brother. ஷாம் ஷனாய். okay. தானி இளங்கோவன். தலை வச்சு எப்போ? வேணாம் ப்ரோ. வனிதா அவ்வளோ பெரிய... no need Vanitha in our channel. We don't want any Vanitha interview in your channel. Vanitha, not at all. We don't want to see her face again. Please don't involve in Vanitha. Best wishes. Kamala Devi's type using Kamala Devi type. Same king. சூர்யா தேவிக்கு உங்கள் மூவியில் சான்ஸ் கொடுப்பீங்களா? 100% கொடுத்துருவோம். தலை வச்சு எப்போ மூவி பீர்பால் ரீமேக் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக இட் இஸ் ஸ்டில் ஆன் டாக். அந்த டேரக்டர் எம்ஜி ஸ்ரீனிவாஸ், ஐம் ஸ்டில் ஆன் டாக். இந்த பேண்டமிக் முடிச்சோன்னே தான் போய் பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ லெட் அஸ் see. Bro, I am Sulaiman from Singapore. You are really nice speaking. Please read my comments. Thanks Sulaiman. Yahafuf. Eid Mubarak. Hi sir, always I like you and follow your gratitude person. I'm also a doctor sir. I'm also an actor. Thank you. அமுதாஸ், இந்த கமலாதேவி நீ மேல் ஆர் ஃபீமேல் சொன்ன திட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அது மேல் தான். உங்கள் தாயின் வளர்ப்பு உங்கள்... தேங்க்யூ. டேக் கேர். கிட்ட கேட்டிருந்தா மணி கொடுத்துருப்பாங்களே. ஐயோ, தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். ஐ திங்க் யூ கைஸ் ரியலி ஸ்பெண்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனலாக to know more about the channel or to know more about the factors அப்படின்னா you just text a mail id ravinderchandrasekharan@gmail.com or thelibraproductions@gmail.com. இதுக்கு அனுப்பலாம். இல்லைனா I have just pinged you 2 people's name, Varun Chandran and Pradeep Chinna. இந்த 2 FB மெசேஜஸில் other than me, நான் நீங்கள் என்னையும் பண்ணலாம். other than me you guys can definitely ping around. இந்த சேனல் உங்களை உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வச்சுருக்கோம். ஐ கேன் கேரண்டி யூ கேன் see a lot of upcoming talented people and they will showcase their excellent skills. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். எவ்வளவு பேண்ட்வித்தோ அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஃபன்னு கேரண்டீடு. அதை நான் வந்து ஐ கேன் லிட்ரலி அஷ்யூர் யூ. I can literally assure in such a way. So thanks a lot guys. I don't take much of your time. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் எல்லாரையும் இது மூலியமாக பார்க்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும்போது அப்பப்போ நம்ம பேசிப்போம். ஆனால் உங்களை வந்து டோட்டலாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பி ரெடி and I hope you will watch all the fun. Thanks a lot.
எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, எல்லா நல்ல இதயங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் டு எவ்ரிபடி. குட் நைட். ஸோ நாளையிலேருந்து சிறப்பாக வேலை பார்ப்போம். தேங்க்யூ. நான் நிறைய பேர் இது படிக்கலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு பொறுமையாக உங்களுக்கு அங்கேயே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக. தேங்க்ஸ் அ லாட்.